சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் அணிகள் மோதும் அடுத்த போட்டியில் வெற்றி பெறுவது இந்த அணிதான் அடித்துச் சொல்லும் பிரபல ஜோதிடர். அதாவது நாளைய ஐபிஎல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் மோத உள்ளது. ரசிகர்கள் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்க்கும் இந்த போட்டி ஜோதிட ரீதியாகவும் இதில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற கணிப்பும் தற்போது வெளியாகியுள்ளது. ஆமாங்க, இந்த அணிகளின் தற்போதைய கேப்டன்கள் ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர். இவர்களின் ராசி மற்றும் கிரக நிலைகளை வைத்து நாளைய தினம் யாருக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். ருத்ராஜ் கெய்க்வாட் 31 ஜனவரி 1997 பிறந்தவர். இவருடைய ராசி கும்பம். சனி பகவான் இவருடைய ஜனன ராசிக்கே அதிபதி. இவர் சனியின் கட்டுப்பாட்டில் உள்ளவர் என்பதால் மிகுந்த பொறுமையும் அடங்கிய செயல்முறையையும் கொண்டிருப்பவர். கடந்த சில நாட்களில் இவரது ஆட்டத்திலும் தலைமையிலும் தெளிவும் நிதானமும் இருந்தாலும் வெற்றி என்பது இவருக்கு கைகூடவில்லை. அதேபோல பஞ்சாப் அணி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரோ டிசம்பர் 6 1994 பிறந்தவர். இவருடைய ராசி தனுசு. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். இதனால் ஸ்ரேயஸ் ஐயர் அதிக ஆர்வமும் நேர்மையும் கொண்ட ஒரு தலைவர். ஆனால் சமீபத்திய ஆட்டங்களில் இவருக்கு பக்கபலத்தால் ஏற்பட்ட சில தடைகளும் காயங்களும் இருந்தாலும் வெற்றி என்பது இவர் வசம்தான் இருந்துள்ளது. இதுவும் தற்போது ஜோதிட ரீதியாக ஒரு பிரதிபலிப்பை தருகிறது. மேலும் இந்த போட்டி நடைபெறும் ஏப்ரல் 8 அன்று சந்திரன் மேசராசியில் பயணிக்கிறார். இது ருத்ராஜின் கும்பராசிக்கு 3வது இடமாக அமைவது மிகவும் சிறப்பானது. 3வது இடமான பராக்கிரமஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது துணிச்சலையும் வெற்றி நோக்கில் முன்னேறும் ஆற்றலையும் தரும். அதே சந்திரன் ஸ்ரேயஸ் ஐயரின் தனுசு ராசிக்கு 5வது இடமாக வருகிறது. 5வது ஸ்தானம் சிருஷ்டி, புத்திசாலித்தனங்கள், திடீர் நிகழ்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். இது கலவையான பலன்களை தரக்கூடும். அதாவது எதிர்பாராத சிக்கல்கள் அல்லது அதிரடி முடிவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. அது மட்டுமில்லாமல் சனி பகவான் தற்போது கும்பராசியில் இருப்பதால் ருத்ராஜ் கெய்க்வாட்டின் ஜனன ராசியிலேயே சனியும் பயணிக்கிறார். இது இவருக்கு ஒரு மிக முக்கியமான மற்றும் பரிசோதனையின் நேரத்திற்கு உள்ளார் என்பதை காட்டுகிறது. ஆனால் சனி தனது ஸ்வேசதத்தில் இருப்பதால் பலம் அதிகம். இதே சமயம் சனி ஸ்ரேயஸ் ஐயரின் தனுசு ராசிக்கு 3வது இடத்தில் உள்ளார். இது இவருக்கு முயற்சிகளில் வெற்றி, ஆனால் மன அழுத்தம் அல்லது எதிர்ப்புகளும் கூடவே இருக்கலாம் என்பதை குறிக்கிறது. குரு பகவான் தற்போது மீன ராசியில் இருக்கிறார். இது ருத்ராஜின் கும்பராசிக்கு 2வது இடமாகும். அதாவது நிதிஸ்தானம். இது பொருளாதார மற்றும் ஆதாய வாய்ப்புகளில் உயர்வு தரும். மேலும் இவர் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் அணிக்கு பலனளிக்கும். இதே குரு பகவான் ஸ்ரேயஸ் ஐயரின் தனுசு ராசிக்கு 4வது இடத்தில் இருக்கிறார். இது குடும்ப சூழ்நிலைகள் மற்றும் மன அமைதி தொடர்பான பலன்களை வழங்கும். ஆனால் களத்தில் நேரடியாக பலனளிக்க வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளது. மேலும் செவ்வாய் பகவான் மேசராசியில் இருக்கிறார். ருத்ராஜின் கும்பராசிக்கு இது 3வது ஸ்தானம். மிக சிறந்த ஸ்தானம். இது வீரத்தன்மை, ஆர்வம் மற்றும் அதிரடியான முடிவுகளை எடுத்துக்கொள்ளும் திறனை அதிகரிக்கும். இந்த கிரகம் இவரது ஆட்டத்திலும் பிரதிபலிக்கும். செவ்வாய் என்பது ஸ்ரேயஸ் ஐயரின் தனுசு ராசிக்கு 5வது இடத்தில் இருப்பது எதிர்பாராத முடிவுகள் மற்றும் சில ஆட்ட நுட்பங்களில் மாற்றங்கள் ஏற்படுத்தும். சில தருணங்களில் இவரது முடிவுகள் எதிர்மறையாக மாறும் சாத்தியமும் இருக்கிறது. ஆக போட்டி நடைபெறும் இந்த நாளில் ருத்ராஜ் கெய்க்வாட் தனது பேட்டிங் ஃபார்மிலும் கேப்டன்சியிலும் ஒரு நிலைத்தன்மையை காட்டுவார். இது சனி மற்றும் சந்திரனின் அமைப்புடன் நேரடி தொடர்பு கொண்டதாகும். இவர் அணியின் உள்ளமைப்பை நேர்த்தியாக பயன்படுத்துவார். அது மட்டுமில்லாமல் ஸ்ரேயஸ் ஐயர் அனுபவம் வாய்ந்தவர் என்றாலும் அணியில் கொஞ்சம் குழப்பமான அமைப்பு இப்போது ஜாதகத்தில் தென்படுவதால் இது இவரது சந்திரன் மற்றும் செவ்வாய் அமைப்பின் விளைவாகவும் இருக்கலாம். முடிவாக ஜோதிட ரீதியில் பார்த்தால் நாளைய தினம் ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கும் சிஎஸ்கே அணிக்கும் சிறப்பாக அமைந்துள்ளது. ஆனால் பஞ்சாப் அணி மற்றும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு சற்று கடினமான நாளாக அமைந்துவிட்டது. ஆனாலும் கூட கிரிக்கெட் என்பது ஒரு குழு விளையாட்டு என்பதால் பணியில் ஒட்டுமொத்த செயல்திறனே இறுதியில் முடிவை தீர்மானிக்கும். இருப்பினும் தனிப்பட்ட ராசி அமைப்புகளின் அடிப்படையில் இந்த போட்டி நடைபெறும் நாளில் ருத்ராஜ் மற்றும் அவரது அணிக்கே சாதகமான பலன்கள் தென்படுகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த இரு அணிகளின் திறமையை வைத்து பார்க்கும்போது நாளைய போட்டியில் இதில் எந்த அணி வெற்றி பெறும் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.